மார்ச் 26 நாடார்களின் கருப்பு தினம். மாவீரன் அண்ணன் கராத்தே செல்வி நாடார் அவர்களின் 27வது ஆண்டு நினைவு தினம் இன்று. நாடார் சமுதாயத்திற்கு ஒரு அரசியல் அங்கீகாரம் வேண்டும் என்று காமராஜர் ஆதித்தனார் கழகம் என்ற ஒரு அரசியல் கட்சியை துவங்கிய மாவீரன் அண்ணன் கராத்தே செல்வின் அவர்களின் நினைவு தினத்தை அனுசரிக்க இங்கு திருநெல்வேலி வருகை தந்துள்ளேன். ஜங்ஷன் ரயில் நிலையம் முன்பு உள்ள பெருந்தலைவர் அப்பச்சி ஐயா காமராஜர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து தற்போது மாவீரன் கராத்தே செல்வி நாடார் அவர்களின் நினைவிடத்திற்கு செல்ல இருக்கிறேன். இந்த திருநெல்வேலி மண்ணிற்கு சுமார் 1000 நாட்களை கடந்து சிறையிலிருந்து வெளிவந்து திருநெல்வேலி மண்ணில் கால் வைக்கும் பொழுது இந்த பேருந்து நிலையத்தை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே மனதிற்கு வேதனை அளிக்கிறது. அதுவும் பெரியார் பேருந்து நிலையம் என்று பெயர் சூட்டியிருக்கிறார்கள். பெரியாருக்கும் இந்த திருநெல்வேலி மண்ணிற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? உண்மையிலேயே வருத்தம் அளிக்கிறது. திருநெல்வேலியை சார்ந்துள்ள மக்கள் யாருமே இதற்கு ஒரு எதிர்ப்புகளை தெரிவிக்கவில்லையா அல்லது இந்த பெயர் மாற்றத்தை வலியுறுத்தவில்லையா என்று தோன்றுகிறது. ஏனென்று கூறினால் பெரியாருக்கெல்லாம் முன்பாகவே ஐயா வைகுண்டர் இந்த சமூகத்தில் ஒரு சமூக புரட்சியை உருவாக்கியவர். அவருடைய திருப்பெயரை இந்த ஜங்ஷன் பேருந்து நிலையத்திற்கு வைத்திருக்கலாம். அரசு ஏனோ கவனம் திசை திருப்பிவிட்டது. அது மட்டுமல்லாமல் சமூக நீதி என்று பேசக்கூடிய இந்த திராவிட அவர்களின் வேட்பாளர்களாக நடக்க இருக்கின்ற இந்த 2024 பாராளுமன்ற தேர்தலில் 21 வேட்பாளர்களை திமுக நிறுத்தியிருக்கிறார்கள். அதில் ஒரு வேட்பாளர் கூட எங்கள் நாடார் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இல்லை என்பதை நினைக்கும் போது ஒட்டுமொத்த நாடார் சமுதாயமும் உண்மையிலேயே உருக்குலைந்து போயிருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால் தமிழகத்திலேயே 2வது மிகப்பெரிய சமுதாயம் என்று கூறினால் அது நாடார் சமுதாயம். அப்பேற்பட்ட ஒரு நாடார் சமுதாயத்திற்கு ஒரு வேட்பாளரை கூட நிறுத்தாமல் இந்த திமுக அரசு செய்திருப்பது மிகுந்த மனவேதனையை தருகிறது. ஏற்கனவே ஆலங்குளம் தொகுதியில் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் நாடார்களின் பலம் என்ன, நாடார்கள் நினைத்தால் என்ன செய்வார்கள் என்பதையெல்லாம் நாங்கள் நிரூபித்திருக்கிறோம். அதையெல்லாம் ஆளுகிற ஆட்சியாளர்கள் மறந்து விட்டார்களா என்று தெரியவில்லை. ஒருவேளை மறந்திருந்தால் அவர்களுக்கு இந்த பாராளுமன்ற தேர்தல் தகுந்த பாடத்தை புகட்டும். இந்த தேர்தல் மட்டுமல்ல, வருகிற தேர்தலில் கூட எங்கள் நாடார் சமுதாயத்தை சார்ந்த ஒரு சில அமைப்புகளாக இருக்கட்டும், இயக்கங்களாக இருக்கட்டும், கட்சிகளாக இருக்கட்டும், அவர்களுமே இந்த தேர்தல் நேரங்கள் வரும்போது ஏதாவது பெரிய கட்சிகளுடன் ஒரு கூட்டணி அல்லது ஆதரவு என்று அவர்கள் சுய லாபத்திற்காக சென்று விடுகிறார்கள். அவர்களை நம்பி எங்கள் நாடார் சமுதாய இளைஞர் பெருமக்களும் சரி, பெரியோர்களும் சரி நமது நாடார் சமுதாயத்திற்கு ஒரு அரசியல் அங்கீகாரம் வந்துவிடாதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அனைவருடைய கனவுமே பொய்யாகி கொண்டிருக்கிறது. அந்த கால சூழ்நிலைகள் எல்லாமே மாறும். விரைவில் நாடார்களின் கோட்டை என்று கூறக்கூடிய அனைத்து நாடார் தொகுதிகளையும் மீண்டும் நாங்கள் மீட்டெடுப்போம். அதற்கான பணியில் எந்த தொய்வில்லாமல் இந்த அரிநாடார் செயல்படுவான் என்பதை இந்த நேரத்தில் கூற கடமைப்படுகிறேன். 2024 பாராளுமன்ற தேர்தலை பொறுத்த மட்டும் எங்க நாடார் சமுதாயத்தை புறக்கணிச்ச அந்த கட்சிகளுக்கு தகுந்த பாடத்தை எங்க நாடார் சமுதாயம் கண்டிப்பா கொடுக்கும். ஆதரவுன்னு பார்த்தா ஒரு சில கட்சிகள்ல எங்க நாடார் சமுதாயத்தை சார்ந்த வேட்பாளர்களை நிறுத்தியிருக்காங்க. ஒருவேளை ஒரே தொகுதியில நாடார்களே போட்டியிடக்கூடிய நேரடி சூழல் வந்தால், உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்ப கன்னியாகுமரி எடுத்துக்கிட்டா நேரடியாவே நாடார்கள் மோதக்கூடிய ஒரு சூழல் வருது. அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கக்கூடிய இடத்துல சமுதாயம் சார்ந்து நாடார் சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா களத்துல குரல் கொடுக்கிறதா இருக்கட்டும், பாராளுமன்றத்தில் குரல் கொடுக்கிறதா இருக்கட்டும், சட்டமன்றத்தில் குரல் கொடுக்கிறதா இருக்கட்டும், அல்லது ஒரு பிரச்சனைன்னு சொல்லி போனா அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு உதவக்கூடிய வேட்பாளர்களுக்கு
எங்கள் நாடார் சமுதாயத்தினர் வாக்களிக்கணும் அப்படிங்கறத இந்த நேரத்தில் நான் போராட்டமா பண்றேன். கனிமொழி 21 வேட்பாளர்களை ஐயா மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவங்க அறிவிச்சிருக்காங்க. வாழ்த்துக்கள் தான். ஏன்னா திமுகவில் இன்னைக்கு எவ்வளவு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்கிறது எல்லாருக்குமே தெரியும். சமூக நீதி பேசக்கூடிய இந்த திமுக, எல்லாருக்கும் சமமா பிரிச்சு கொடுப்போம்னு சொல்லக்கூடிய இந்த திமுக நாடார்களை ஏன் புறக்கணிக்கு? அதாவது அது சட்டமன்ற தேர்தல். சட்டமன்ற தேர்தலில் எப்படி அவங்க நாடார்களுக்கு வாய்ப்பை கொடுத்து இன்னைக்கு ஆலங்குளம் தொகுதியில் எதனால் அவங்க தோத்தாங்கிறதும் தெரியும் இல்லையா? ஆலங்குளம் தொகுதியில் அரிநாடாருங்கிறவர் ஒரு நாடார் சமுதாயத்தின் பிரதிநிதியாக அங்கே களம் காண போய்தான் அங்கே திராவிட கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவோட வேட்பாளர் படுதோல்வியை சந்திக்காங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு தோல்வியை இந்த நாடார் சமுதாயம் நினைச்சா தந்துரும் அப்படிங்கிற பயம் ஒருவேளை திமுகவுக்கு போயிடுச்சாங்கிறது தெரியல. அந்த பயம் அவங்களுக்கு இல்லைங்கிற மாதிரி இருந்தால் இனி வரக்கூடிய காலங்கள்ல இப்ப எவ்வளவோ எங்க நாடார் சமுதாயத்தை சார்ந்த அமைப்புகள் இருக்கு, இயக்கங்கள் இருக்கு. இந்த தேர்தல் நேரங்கள்ல ஒரு சிலர் விலை போயிடுறாங்க. அந்த விலை போகிறதுனால மன இயக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த நாடார் சமுதாயம் என்னைக்கும் இந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. காட்சி மாறும், காலங்கள் மாறும், அதிகாரம் திரும்பவும் எங்க கிட்ட வரும். அதுக்குள்ள அடிப்படை வசதிகளை கண்டிப்பா நாங்க செய்வோங்கிறது. அதிமுக முழு ஆதரவு, காங்கிரசுக்கு ஆதரவு, அதிமுகவுக்கு ஆதரவு, திமுகவுக்கு ஆதரவுங்கிறது எங்க நாடார் சமுதாயத்தை புறக்கணிக்கக்கூடிய எந்த கட்சியா இருந்தாலும் அதுக்கு சரியான பாடத்தை நாங்க புகட்டுவோம். அதே நேரத்தில் எங்க சமுதாயத்துக்கு மதிப்பளித்து கூடுதலாக சீட்டுகள் வளர்ந்து இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு, அதுவும் அவர்கள் அந்த வேட்பாளர்கள் இப்ப நாடாருன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் எல்லாரும் மாற்று கட்சிகள்ல தான் இருக்காங்க. சமுதாயம் சார்ந்து உள்ள பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கணும். அது சட்டமன்றமா இருந்தாலும் சரி, பாராளுமன்றமா இருந்தாலும் சரி. எங்க நாடார் சமுதாயத்திலே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் இந்த குரலை சரிவர கொடுக்கலங்கிறது தான் ஒட்டுமொத்த நாடார் சமுதாயத்தோட வேதனை. இந்த வேதனைகளை இனி வரக்கூடிய காலங்கள்லையும் தயவு செய்து நாடார் சமுதாயம் சார்பா நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் புரிஞ்சு நடந்துக்கிடலன்னா அனைத்து கட்சி சார்பா வரக்கூடிய நாடார் வேட்பாளர்களுக்கே ஒட்டுமொத்த நாடார்களும் பாடம் ஓட்டுவாங்க.